அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷம் சம்மர்ல நம்ம பேக்யார்ட்ல வளர்க்க போற செடிகள்ல முதல் செடியா வந்திருக்கிறது தக்காளி செடி. போன வருஷம் நம்ம செர்ரி டொமேட்டோ வச்சு வளர்த்தோம். இந்த வருஷம் வந்து எர்லி கேர்ள் அப்படின்ற ஒரு தக்காளி செடி நான் வாங்கியிருக்கிறேன். இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா, நல்லா பெருசா குண்டு குண்டுன்னு நம்ம ஊர் தக்காளி மாதிரி இருக்கும். இந்த எர்லி கேர்ள் வெரைட்டி பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீக்கிரமாவே பூ பூத்து காய் கொடுக்க ஆரம்பிச்சுரும் நமக்கு. சீக்கிரமாவே நல்லா பழுத்துரும். நல்லா ஜூஸியா நம்ம ஊர் தக்காளி மாரி இருக்கும். இந்த குட்டி பள்ளத்த தோண்டக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. தோண்ட தோண்ட பார்த்தீங்கன்னா, நெறைய மண்புழுக்கள் தான் நெறைய வந்தது. அதனால நான் இதோட நிறுத்திட்டேன். மண்ணு பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வளமா இருக்கு. இந்த ஊர்ல தான் நான் பார்க்குறேன். ஒரு சின்ன மழை வந்தா கூட பார்த்தீங்கன்னா, மொத்த மண்புழுவும் வெளியில வந்துட்டுருக்கும். அவ்ளோ நல்ல மண், வளமான மண் இது. இப்ப நம்ம எர்லிகேர்ளோட வீடு ரெடி ஆயிருச்சு. நம்ம உள்ள வச்சாச்சு. இந்த வகையான செடி பார்த்தீங்கன்னா, ரொம்ப குளிர் இருக்கிற பகுதியில வசிக்கிறவங்க அதிகமா அந்த செடி வளர்ப்பாங்க. ஏன்னா, இது சீக்கிரமாவே வந்து பூ பூத்து காய் காய்ச்சிரும். 2 மாசத்துக்குள்ள காய் காய்க்க ஆரம்பிச்சுரும். அதனால நெறைய இந்த செடி வளர்ப்பாங்க. இந்த செடியில பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பூவும் கொஞ்சம் இருக்கு. இந்த செடி நான் ஸ்டாஃபர்ஸ்ல வாங்குனேன். இந்த செடியோட விலை $5. இதே ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ல வாங்குனோம்னா பார்த்தீங்கன்னா, இன்னும் விலை கம்மியா இருக்கும். அவ்வளோதான், தண்ணி ஊத்தியாச்சு. இதுக்கு பக்கத்திலேயே நம்ம செர்ரி டொமேட்டோ வைக்க போறோம். இந்த வருஷம் நம்ம கார்டனுக்கு எர்லி கேர்ளுக்கு அடுத்ததாக செர்ரி டொமேட்டோ வந்திருக்கு. இந்த செர்ரி டொமேட்டோ ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் வாங்கினது $2.50. இது பரவாயில்ல. இப்போ வேறு நர்சரியிலலாம் பார்த்தீங்கன்னா $5 அந்த மாதிரி இருந்தது. இது ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் $2.50 வாங்கியிருக்கோம். இவங்களுக்கான வீடு ரெடியாக இருக்குது. பொதுவாக தக்காளி செடி வைக்கும்போது நம்ம ஒரு செடிக்கும் அடுத்த செடிக்கும் குறைஞ்சது 2 அடி இல்லை 3 அடி இடைவெளி விட்டு வைக்கணும். நான் கொஞ்சம் பக்கத்துலேயே வச்சுருக்கிறேன். ஏன்னா என்கிட்ட இடம் குறைவாக தான் இருக்குது. இந்த செடியிலேயே பார்த்தீங்கன்னா பூ பாருங்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த செர்ரி டொமேட்டோ சமையல் பண்ணுறதுக்காக இல்லை, நம்ம அப்படியே பறித்து சாப்பிடலாம். நிறையா சாலடில் போட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போன வருஷம் பீன்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் செடிகள்லாம் வச்சு எல்லாமே முயல்குட்டி, மான்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அதனால இந்த வருஷம் தக்காளி செடி மட்டும் அதிகமாக வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். தக்காளியுமே பாதி சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க, ஆனால் பாதி நமக்கு மிச்சம் இருக்கும். தக்காளி செடியை விதையும் போட்டு இல்லை வீட்டில் இருக்க தக்காளியை பிழிஞ்சு விட்டும் நிறையா வளர்க்கலாம். ஏன்னா அது மாதிரி வளர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நாள் ஆகும். அதுக்குள்ளே எங்களுக்கு குளிர் வந்துடும். தக்காளியில் காய் காய்க்கிறதுக்குள்ளே குளிர் வந்துடும். அதனால கடையில் வாங்கி இந்த முறை வச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்து இன்னும் நிறைய தக்காளி செடி வாங்கிட்டு மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.